ஜிகே ஸ்பிரிச்சுவல்ஸ் பார்வையாளர்களுக்கு எனக்கு தெளிவான தெளிவு குருவின் திருமேனி தெளிவு திருநாமச்சல் தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல் தெளிவு குரு ஒரு சிந்தித்தல் தானே. எவ்வளவு பெரிய மனக்கலக்கங்கள் வந்தாலும் அதை வெளியில காட்டிக்காம எதிரால ரொம்ப அசட்டையோட ஹேண்டில் பண்ற ஒரு குணம் உள்ளவங்க தான் மீனராசிக்காரங்க. அப்படிப்பட்ட மீனராசிக்காரங்களுக்கு ஜென்ம சனியா வந்து அமர போறாரு சனி பகவான். 11ஆம் வீட்டுக்கும் 12ஆம் வீட்டுக்கும் அதிபதியான சனி ஜென்ம சனியா வரும்போது உங்களோட இயல்புகள்ல எச்சரிக்கை வேணும். லாப நோக்கோட செயல்படுவீங்க. சனி உங்களுடைய தைரிய ஸ்தானத்தை பார்க்கறதுனால நீங்க எடுக்கிற முடிவுகள்ல அந்த தைரியம் வெளிப்படும். இந்த வருடத்துடைய 2ஆம் பாதையில குரு உச்சம் பெற்று உங்களுடைய ராசியை பார்க்க இருக்கிறதுனால அந்த ராசியில உள்ள ஜென்ம சனியையும் குரு பார்க்கறதுனால உங்களுக்கு பலவித நன்மைகள் விளையும்னே சொல்லலாம். குறிப்பா வந்து வெளிநாடு சம்பந்தப்பட்ட தொழில் பண்றவங்க, வெளிநாடு சம்பந்தப்பட்ட தொடர்புடையவர்கள், வெளிநாட்டில் படிக்கக்கூடியவங்க, இவங்களுக்கெல்லாம் வந்து மிகுந்த ஆதாயங்கள் ஏற்படும்னே சொல்லலாம். கணவன் மனைவிக்குள்ளார அந்யோன்யம் ஏற்படும். குடும்பத்தோட வெளிநாடு சுற்றுலா போறவங்களுக்கு இந்த காலகட்டம் நல்ல காலகட்டமாகவே அமையும். உத்தியோகம் பார்க்கிற இடங்கள்ல உங்க வேலையை முடிக்கிறதுக்கு நீங்க நிறைய போராட்டம் நடத்த வேண்டியதா இருக்கும். அதனால கால விரயங்கள் அதிகமா உங்களுக்கு ஏற்படும். அதே நேரம் போட்டி பொறாமைகள் அலுவலகத்துல உண்டு. அந்த போட்டி பொறாமைகள்ல நீங்க உங்களை செலுத்திக்காதீங்க. அது உங்களுக்கு பிரச்சனைகளை ஏற்படுத்தும். மேலதிகாரிகளுடைய ஆதரவு உங்களுக்கு எப்பவுமே உண்டு. உங்களுக்கு கீழே பணிபுரியவர்கிட்ட நீங்க எச்சரிக்கையா தான் இருக்கணும். சக ஊழியர்கள்கிட்ட நீங்க அளவான பேச்சு வச்சுக்கிறது தான் நல்லது. தொழில்ல நிறைய நுணுக்கங்களை நீங்க காட்டுவீங்க. நுணுக்கங்களை காட்டுறதுனால உங்களுடைய வேலை வந்து பாராட்டப்படும். சொந்த தொழில் செய்யக்கூடியவங்க, குறிப்பா ஆலயம் தொடர்பான தொழில்கள், மர வேலை, நீர் சம்பந்தப்பட்ட தொழில்கள், மீன்பிடி தொழில்கள், வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்கிற தொழில்கள், இரும்பு சம்பந்தப்பட்ட தொழில்கள், ரசாயனம் சம்பந்தப்பட்ட தொழில்கள், ஹோட்டல் சம்பந்தப்பட்ட தொழில்கள், இதெல்லாம் உங்களுக்கு வந்து ஆதாயங்கள் கூடும். சனி 3ஆம் பார்வையா 3ஆம் இடத்தை பார்க்கறதுனால உங்களுக்கு தைரியம் கூடுற நேரம் இது. ஆனால் ஒருபோதும் அந்த தைரியத்தை உங்களுடைய அலங்காரமா வெளியில காட்டாதீங்க. அது உங்களுக்கு கெட்ட பேரை ஏற்படுத்தும். தற்பெருமை பேசாதீங்க. தற்பெருமை பேசுறதுனால உங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் வரலாம். குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயத்துல உங்களுக்கு பெரும் பெருமைகள் கிடைக்கும். அவங்க மூலியமா சந்தோஷங்கள் அதிகமாக கிடைக்கும். சனி 7ஆம் பார்வையாக 7ஆம் வீட்டையே பார்க்கறதுனால தாம்பத்தியம் இனிக்கும். அதே சமயம் மனைவிக்கு ஒரு சில ஆரோக்கிய கோளாறுகள் ஏற்படும். சனி 10ஆம் பார்வையாக 10ஆம் இடத்தையே பார்க்கறதுனால நிர்வாகத்திறன்ல உங்களுக்கு ஆளுமை திறன் வெளிப்படும். பலரது வேலையை இழுத்து போட்டு செய்யக்கூடிய அமைப்புகள் ஏற்படும். அது சமயத்துல சலிப்பை உண்டு பண்ணும். ஆனால் உங்களுக்கு நல்ல பேரையும் அது வாங்கிடும். பதவி உயர்வுக்கோ அல்லது சம்பள உயர்வுக்கோ இது தகுந்த நேரம் இல்லைன்னு சொன்னாலும் மே மாதத்துக்கு பிறகு உங்களுக்கு சம்பள உயர்வோ பதவி உயர்வோ கிடைக்கக்கூடும். அது வந்து குரு பெற்றுத்தரும். சனி 10ஆம் பார்வையா உங்களுடைய தொழில் ஸ்தானத்தை பார்க்கறதுனால உபரி வருமானத்திற்காக வேறொரு தொழிலை செய்யறதுக்கும் முன்வருவீங்க. ஒரு சில பேருக்கு சொந்த தொழில் ஆரம்பிக்கக்கூடிய சிந்தனைகளும் ஏற்படும். அது நன்மையிலையும் சென்று முடியும். இந்த வருடத்துடைய 2ஆம் பகுதியில இதற்காக நீங்க செயல்பட்டீங்கன்னா பெரிய லாபங்களை பார்க்கணும். படித்து கொண்டிருக்கக்கூடிய மீனராசிக்காரங்களா இருந்தா அவங்க வந்து ரொம்ப கவனத்தோட படிக்க வேண்டியது அவசியம். ஏன்னா ஜென்ம சனி வந்து உங்களுக்கு சோம்பலையும் கவனமின்மையும் உண்டு பண்ணும், ஞாபக மறதியும் உண்டு பண்ணும். அதை வந்து இறை வழிபாட்டு மூலியமா நீங்க போக்கிக்க முடியும். அதிகாலை எழுவது, நடைபயிற்சி மேற்கொள்வது, யோகாசனங்களை மேற்கொள்றது, இது மூலியமா நீங்க வந்து உங்களை சுறுசுறுப்பாக்கிக்க முடியும். படிப்புல கவனத்தை கொண்டு வரவும் முடியும். ஆராய்ச்சி சம்பந்தப்பட்ட படிப்புகளை மேற்கொள்றவங்களுக்கு இது வந்து பொன்னான காலமா இருக்கும். திருமணத்திற்காக காத்திருக்கக்கூடிய மீன ராசிக்காரர்களாக இருந்தால் அவங்களுக்கு வந்து இந்த வருடத்துடைய 2ஆம் பகுதியில தான் நல்லதுகள் நடக்கும். புத்திர பாக்கியத்துக்காக காத்திருக்கக்கூடியவர்களுக்கும் இந்த வருடத்துடைய 2ஆம் பகுதி அற்புதமான ஒரு காலகட்டமா இருக்கும். அவங்களுடைய பிரார்த்தனைகள் நிறைவேறும். பிள்ளைகள் பிரகாசிக்கக்கூடிய ஒரு காலமாகவும் இது இருக்கும். அவங்களுக்கான சுப நிகழ்ச்சிகளை நடத்துறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். சனி பூரட்டாதி நட்சத்திரத்துல சஞ்சாரம் செய்யும் போது உங்களுக்கு பெருத்த நன்மைகள் நடக்கும். வீட்டுல சுப நிகழ்ச்சிகள் நடக்கும். அதே நேரத்துல பிள்ளைகளோட கல்விக்காக உங்களுடைய சேமிப்பு கரையலாம். ஒரு சிலர்
புதிய தொழில் ஆரம்பிக்கிறதுக்கான முயற்சிகள்ல இறங்குவார். சனி உத்திரட்டாதி நட்சத்திரத்துல சஞ்சாரம் செய்யும் போது நண்பர்களால ஒரு சில மனக்கசப்புகள் ஏற்படும். அதே நேரம் வெளிநாடு வாழ் உறவினர்களோ அல்லது நண்பர்களால ஆதாயமும் ஏற்படும். மூத்த சகோதர சகோதரிகளால ஒரு சில இடைஞ்சல்கள் அந்த நேரத்துல ஏற்படலாம். ரேவதி நட்சத்திரத்துல சஞ்சாரம் செய்யும் போது மனைவியோட அந்யோன்யம் கூடும். அதே நேரத்துல வீடு கட்டக்கூடிய சிந்தனைகள் உங்களுக்கு ஏற்படும். அதற்கான முயற்சிகளும் துவங்கும். சனியோடைய வக்ர காலகட்டம் உங்களுடைய பொன்னான காலகட்டமா திகழும். உத்திரட்டாதி நட்சத்திரத்துல சனி வக்கரம் அடையும் போது ஒரு சிலருக்கு பணத்தட்டுப்பாடு ஏற்படலாம். அதே ரேவதி நட்சத்திரத்துல வக்கரம் அடையும் போது வருமான நிலை அதிகரிக்கும். பொதுவில் 2 வக்கர காலகட்டமும் உங்களுக்கு நன்மைகளை தான் அதிகமாக செய்யும். மன உளைச்சல்களை குறைக்கும். வேலை பளுவை குறைக்கும்னே சொல்லலாம். அந்த நேரத்தில் நீங்க செய்யக்கூடிய வேலைகள் மற்றவங்களுடைய பாராட்டை பெறும். ஒரு சிலருக்கு அந்த நேரத்தில் பதவி உயர்வோ அல்லது சம்பள உயர்வோ கிடைக்கலாம். இந்த ஜென்ம சனி உங்களுக்கு நன்மைகளை வழங்கவும் தீமைகளை குறைச்சிக்கவும் நீங்க சென்று வழிபட வேண்டிய ஆலயம் கும்பகோணம் அருகில் உள்ள திருக்கொள்ளிக்காடு. ஆஞ்சநேயர் வழிபாடும் பிள்ளையார் வழிபாடும் பெருத்த நன்மைகளை உண்டு.